இங்கே ஒரு சைக்கோப்பையா இருக்கான், தன்னோட சொந்த தம்பியை கொலை பண்ணிட்டு வந்துட்டு அம்மா மடியில படுத்துக்கிட்டு அழுதுட்டு இருக்கான். என் தம்பியை நானே கொலை பண்ணிட்டேன், அது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட பொண்டாட்டி தான், அவளால தான் என்னோட தம்பியை கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மாவும் சமாதானப்படுத்துறாங்க. போதுப்பா, இதோட எல்லாத்தையும் நிறுத்தி கேட்ப பாரு, உன்னோட தம்பியை நீ இழந்துட்ட, அதுக்கு காரணம் அவ தான், அவளை நீ மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கை நீ வாழணும், அதுதான் இந்த அம்மாவோட ஆசை, நீ வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொன்னா என்னால முடியாதுமா, என்னால அவளை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இவங்களோ அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கிருந்து போயிட்டு மனநக்கை எடுத்துட்டு வந்துட்டு அவளை மறக்க முடியல அப்படின்னா என்னால நீ வேதனைப்படுறதையும் பார்த்துட்டு இருக்க முடியாது, நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனநெய் ஊற்றி கொளுத்திக்க போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் அம்மா கிட்ட இருந்து அதை புடுங்கி தூக்கி போட்டு அவங்க சொல்றதுக்கு ஒத்துக்கிறான், வேற கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா பொண்டாட்டியோ கொழுந்தனார் இறந்து போனதுக்கு முழுக்க முழுக்க புருஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பழி வாங்குறதுக்காக கல்யாண ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கான். அவன் பண்ண எல்லா கொடுமைகளையுமே நினைச்சு பார்த்துட்டு நெத்தியில குங்குமத்தை வச்சுக்கிட்டு இருக்கா. உடனே அம்மா கேட்கறாங்க, நீ யாரு பேரை சொல்லி குங்குமத்தை வச்ச அப்படின்னு கேட்டா, என் புருஷன் பேரை சொல்லி தான் நான் குங்குமத்தை வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கே கல்யாண ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு திரும்ப கிரகப்பிரவேசம் பண்ணி வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கா. உன்னை நான் அழிக்காம விட மாட்டேன், நீ பண்ண எல்லா தப்புக்கான தண்டனையை நானே உனக்கு கொடுக்க போறேன், உன்னை நான் சர்வநாசம் பண்ணாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கா. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.